வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இன்றைக்கி நம்ம மார்ச் 19 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தொகுத்து வழங்கின நம்ம ஐபிபிஎஸ் கைடுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம். ஐபிபிஎஸ் கைடில் டெஸ்ட் பேக்கேஜ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து நம்ம கீழே வச்சுருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் டே. அதாவது நம்ம இந்தியாவுக்கு தேவையான இந்த வெப்பன் சப்ளை பண்ணுறது, வெப்பன் தயாரிக்கிற இடத்த தான் வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நாள் தான் இன்றைக்கி மார்ச் 18 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, நேஷனல் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் டே. இந்தியா வந்து டாப் 50 டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் இந்த வேர்ல்டு. டாப் 50 இருக்குமா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுல, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல. நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன, இதில் எப்படி ஞாபகம் வச்சுருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே தான் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குளோபல் ரீசைக்ளிங் டே அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மக்கி போகிற பொருளை கொண்டு வந்து அதை இப்போ பிளாஸ்டிக்லாம் வந்து அதை திரும்ப ரீசைக்கிள் பண்ணி வேறு எதுக்காக பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, இதை தான் வந்து ரீசைக்ளிங் சொல்லுவாங்க. ஸோ இதை குளோபல் ரீசைக்ளிங் டே அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுறாங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மார்ச் 18 தான் கொண்டாடுறாங்க. ஸோ எப்போயுமே உங்களுக்கு நான் சொல்கிறது, ஒரு டே நியூஸ் வந்துச்சுன்னா அந்த டேட் எப்போ அதுக்கு ஏதாவது தீம் அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருந்தால் அதையும் நீங்கள் படிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தீம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரீசைக்ளிங் இன் டு த ஃபியூச்சர். நீங்கள் வந்து ரீசைக்ளிங் பண்ணுறது ஃபியூச்சர் பர்பஸ் காண்டி அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பிசி கோஸ், அவர் மண்டையை பார்த்தாலே கோஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ பிசி கோஸ் வந்து இந்தியா ஃபஸ்ட்டு லோக்பால் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. லோக்பால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்கிங்க்கு ஆம்பட்ஸ்மேன் மாதிரி இவர் வந்து நம்ம நாட்டில் உள்ள எல்லாத்தையுமே கரப்ஷன் இல்லாமல் தடுக்கிறதுக்கு வந்து இவர் தான் வந்து இருக்க போகிறார் இன்சார்ஜ் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ கோஸு பால் அப்படின்னு சொல்லுங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அசாமில் வந்து டிஜிட்டல் எலக்டோரல் லிட்ரஸி ஐ ஹெல்ப் அப்படின்ற ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க, ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, இதை யார் லான்ச் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஇஓ சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் ஆஃப் அஸ்ஸாம் சந்திர சாஹூ அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, இந்த நம்ம என்ன சொல்கிறது, எலெக்ஷன் ஓட்ஸ் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு, ஒரு படிப்பறிவு தான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அந்த ஐ ஹெல்ப்ன்ற ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எலெக்ஷனை பற்றின ஒரு விழிப்புணர்வுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஸோ அடுத்து வந்து அசாம் கேபிட்டல் வந்து திஸ்பூர், சீஃப் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா சர்பானந்த சோனோவால், கவர்னர் பார்த்தீங்கன்னா ஜக்தீஷ் முக்கி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக MCCIL ரெகக்னைஸ்ட் அஸ் தேர்ட் கவுண்டர் சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டி பை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் வரும்போது யாராலுமே தெளிவாகவே படிக்க முடியாது. நம்ம சும்மா என்னன்னு படிச்சுட்டு போவோம். நான் அதை தெளிவாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, இந்த மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது சரியா, அதோட சப்சிடரி கம்பெனி மாதிரி அதோட ஆர்ம் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி கிளியரிங் கார்பரேஷன் கம்பெனி இந்தியாவில் 7 கம்பெனி இருக்குது, செபியாவில் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது. ஸோ இதை வந்து இந்த MCCIL வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க. என்ன ரெகக்னேஷன்னா, தேர்ட் கண்ட்ரி சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் கண்ட்ரி அப்படின்னால என்னென்னா யூகே அல்லாத ஒரு கண்ட்ரி எல்லாத்தையுமே தேர்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியரிங் ப்ராசஸ் பண்ணுறவங்க, கிரெடிட் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவிலேயே 7 கிளியரிங் ஹவுஸ் தான் இருக்குது, செபியால் அங்கீகரிக்கப்பட்டது. அதில் BSE இந்தியன் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட் ஒன்று, NSE கிளியரிங் லிமிடெடும் ஒன்று. இது வந்து மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாவோட ஒரு சப்சிடரி, ஒரு எப்படி சொல்கிறது, அது இந்த கம்பெனி மாதிரி, ஜாயின்ட் கம்பெனி மாதிரி அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MCCIL வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்டால் அங்கே ஒரு அங்கீகாரம் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது, தேர்ட் கண்ட்ரி சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டி அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ICICI லொம்பார்ட் அப்படின்ற ஒரு நான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து மொபிக்விக்கோட டைப் வச்சு சைபர் இன்சூரன்ஸ் கவர், அதாவது வாலெட்டில் வந்து காசு ஒத்துச்சுக்கெல்லாம் திருடுவாங்க பார்த்தீங்களா, ஃப்ளாட்லன்ஸாக அவங்களாம் திருடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம வாலெட்டுக்கும் இன்சூர் பண்ணலாம், சைபர் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ICICI வந்து மொபிக்விக்கோட பார்ட்னர்ஷிப் வச்சு. ஸோ இதுக்கு எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் வந்து 99 ரூபா மாதத்துக்கு நீங்கள் பே பண்ணணும். இந்த இன்சூரன்ஸ் பாலிசியோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 மந்த் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் அண்ட் கியா இன்வெஸ்ட் $300 million இன் ஓலா.
ஹுண்டாய் அண்ட் கியா அப்படின்ற ஒரு 2 கம்பெனியாக அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓலாவில் 300 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் ஸ்மார்ட் மொபிலிட்டி சொல்யூஷன். அதுக்காக 300 மில்லியன் வந்து ஹுண்டாயும் கியாயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓலாவில் 3 எழுத்து தான். ஸோ 300 மில்லியன் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹுண்டாய் கியா வந்து 3 எழுத்து ஓலாக்கு 300 மில்லியன் தராங்க அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்க்கு. இந்த MOU எங்கே சைன் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸில் வச்சு சைன் பண்ணப்படுது. இது வேறு ஒன்றுமே இல்லை, எஜுகேஷனில் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்வயம்ன்றது மூலியமாகவே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். கோர்ஸ் அதில் ஆஃபர் பண்ணுற கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இனிஷியேட்டிவ், டிஜிட்டல் எஜுகேஷன் ஆன்லைன் எஜுகேஷனுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் கேபிட்டல் வந்து காபூல், கரன்சி ஆப்கானி, பிரசிடென்ட் அஷ்ரஃப் கானி. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் வந்து எக்ஸிம் பேங்கோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. எதுக்குன்னா நம்ம இந்தியாவில் வந்து நியூ கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் வரப்போகுது இந்தியாவில். ஸோ அதுக்கு வந்து எக்ஸிம் பேங்கோட மால்தீவ் வந்து டைப் வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸிம் பேங்க் வந்து லைன் ஆஃப் கிரெடிட் $800 மில்லியன் வந்து கொடுக்குறாங்க. லைன் ஆஃப் கிரெடிட்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நான் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் இருக்காங்க, என்னோட கஸ்டமர், என் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்க கஸ்டமர், சரியா? அவர் வந்து யார்கிட்டையாவது கடன் வாங்குறாங்கன்னா நான் அவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் அஷூரன்ஸ் கொடுப்பேன். இவர் நம்ம கஸ்டமர் தான், காசை கரெக்டாக கொடுத்துருவாருன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பேன் கிரெடிட்டுக்கு. ஸோ இதை தான் லைன் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸிம் பேங்க் வந்து மால்தீவ்ஸ்க்கு வந்து லைன் ஆஃப், நம்ம இந்தியாவுக்காக மால்தீவ்ஸை லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, லைன் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது பார்டரு, ஸோ லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மால்தீவ்ஸ் எக்ஸிம் பேங்க்கு கொடுக்குறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஓலா வந்து தெலுங்கானா கவர்மெண்ட்டோட ஒரு அக்ரிமெண்ட் வந்து MOU சைன் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஸ்மார்ட் டிராஃபிக் சொல்யூஷனுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம 2 நியூஸ் பார்த்தோம். ஓலாக்கு 300 மில்லியன் வந்து ஹுண்டாய் தராங்க. இன்னொரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓலா வந்து தெலுங்கானா கவர்மெண்ட்டோட வந்து டைப் வச்சு என்ன செய்கிறாங்கன்னா டிராஃபிக்கை வந்து ஒரு சொல்யூஷன் பார்க்குறாங்க. நீங்கள் அதை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். டிராஃபிக்கை வந்து ஹைதராபாத்தில் குறைக்கணும், அந்த வந்து ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், அப்படி இப்படின்னு சில திட்டங்களை போடுறதுக்காண்டி ஹைதராபாத்தில் வச்சு இந்த MOU சைன் பண்ணப்படுது. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் நியூஸ். நம்ம முகேஷ் அம்பானி வந்து வேர்ல்டு ரிச்சஸ்ட் ஸ்போர்ட் டீம் ஓனர்ஸில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கார். இவர் 100 மில்லியன் கொடுத்து வந்து மும்பை இந்தியன்ஸை வாங்கியிருக்காரு அப்படின்னு வந்து 2008 வாங்கியிருக்காரு அப்படின்றது சொல்லத்தக்கது. ஸோ இவர் தான் வேர்ல்டு ரிச்சஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டீம் ஓனர் அப்படின்றத சொல்கிறாங்க ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்டு. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோகர் பரிக்கர் வந்து பாஸ் ஆனதுனால இப்போ புதுசாக வந்து 2 நாள், அவர் இறந்த 2 நாள் கழித்து கோவா CM வந்து பிரமோத் சாவந்த் அப்படின்ற ஒரு போட்டிருக்காரு. சாவந்த் ஸ்வோன் பண்ணுறாரு CM அப்படின்னு. சாவந்த் ஸ்வோன் கோவா CM அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சாவந்த் ஸ்வோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கோவா கேபிட்டல் பனாஜி, சீஃப் மினிஸ்டர் பிரமோத் சாவந்த் மறக்கூடாது, கவர்னர் மிருதுலா சின்ஹா அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு சீப்பஸ்ட் சிட்டி டு லிவ் எக்கனாமிக் சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து நம்ம வேர்ல்டு சீப்பஸ்ட் சிட்டி டு லிவில் வந்து சென்னை, பெங்களூர், டெல்லியில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இது பெரிய நியூஸ்லாம் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ், ரொம்ப முக்கியமான நியூஸ். யோனக்ஸ் ஸ்விஸ் ஓப்பன் 2019 பேட்மிண்டன் டோர்னமெண்ட் வந்து பேசல் சுவிட்சர்லாண்டில் நடந்திருக்கு. அதில் வந்து மென்ஸ் சிங்கிள் ஜெயித்தவங்க, உமன்ஸ் சிங்கிள் ஜெயித்தவங்க, மென்ஸ் டபுள், உமன்ஸ் டபுள், மிக்சட் டபுள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். ரன்னர் அப் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி டென்னிஸில் மட்டும், பேட்மிண்டன் மட்டும் ரன்னர் அப் கேட்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த பேட்மிண்டனில் வந்து வின்னர் மட்டும் படிங்க, உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். இந்த கிராண்ட் பிரிக்ஸ் மாதிரி விஷயத்தில் தான் யாரை பீட் பண்ணா, அப்படி ரன்னர் அப் யார், அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் வெல்ஸ் மாஸ்டர் டென்னிஸ் டோர்னமெண்ட் வின்னர் கம்ப்ளீட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே நடந்ததுன்னா கலிஃபோர்னியாவில் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து மென் சிங்கிள் யார் ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டொமினிக் தியம், உமன் சிங்கிள் வந்து பியான்கா ஆண்ட்ரிசு. இந்த மாதிரி வாயில் நுழையாத பேராக தான் கொடுப்பாங்க, படிக்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மாஸ்டர் இருக்கார், அவர் மென் சிங்கிளாக இருந்தாலே போய் அவங்க கையில் டானிக்கை கொடுத்துருவாங்க, டொமினிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு உமன் சிங்கிளாக இருந்தாலே அவரை போய் பிரியங்காவை வந்து பியாங்கான்னு ஸ்டைலாக கூப்பிடுவாராம் அவர், ஒரு உமன் தனியாக இருந்தாலே. மென் டபுள்ஸ்
அந்த மாதிரி ஏதாவது நீங்களாக க்ளூ வச்சுக்கணும். இப்போ 2 பேர் மென் டபுள்ஸாகவே இருந்தால் அந்த மாஸ்டர் போய் வந்து கோலா பாலா அப்படின்னு வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மொக்க க்ளூவாக நீங்களே லிங்க் பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி டக்குன்னு 19 காலையில் போகிறனால நல்லா க்ளூ வைக்க முடியல. ஸோ நீங்களாகவே இந்த மாதிரி க்ளூ ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜ்னீஷ் குணேஸ்வரன் வந்து 84th பொசிஷனில் இருக்கார் ரேங்கிங் லிஸ்ட்டில் அப்படின்றத ஏடிபி ரேங்கிங் லிஸ்ட்டில் 84ல் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சி வந்து இந்தியன் சூப்பர் லீகை வந்து ஜெயிச்சிருக்காங்க ஃபஸ்ட் டைமாக. இது பாராட்டத்தக்க விஷயந்தான். ஸோ இந்தியன் சூப்பர் லீக் சாம்பியன் ஜெயித்தது யார் அப்படின்னு கேட்பாங்க. அது எங்கே நடந்துச்சு அந்த ஃபைனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் நடந்துச்சு. இதை மறக்கவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா யாரை இவங்க பீட் பண்ணாங்கன்னா எஃப்சி கோவாவை தான் பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெங்களூர் எஃப்சி வின்னர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிச்சுவல் நியூஸ், நம்ம பெங்காலி ஆக்டர் வந்து சின்மோய் ராய் அப்படின்றவர் பாஸ் ஆகிட்டாப்பில். இவர் 60களில் செமையாக நடித்தவரான். ஸோ எக்ஸாமில் என்ன கொஸ்டின் எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நேம் சின்மோய் ராய், இவரோட ஃபீல்டு ஆக்டர், இவர் பெங்காலை சேர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க சார் குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன், க்ளூ கொடுத்து ஷார்ட்கட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் வெப்சைட்டில் குவிஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்காண்டி நான் கேட்குறேன், ஒரு 4-5 கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். நீங்கள் லைவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ செஷனை முடித்த பிறகு 3-4 வெப்சைட்டில் ஐபிபிஎஸ் கைட்லேயே தானே பார்க்குறோம். அதிலே கூட போய் குவிஸ் போட்டு பாருங்கள். பேங்கர்ஸடா எல்லாத்துலேயும் போய் குவிஸ் போட்டு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கான்னு உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், அந்த ஹுண்டாய் வந்து ஓலாக்கு எவ்வளோ டாலர் கொடுத்தாங்க? இதுதான் உங்களுக்கான ஃபஸ்ட் கொஸ்டின். கமெண்ட் பண்ணுங்கள். ஹுண்டாய் ஓலாக்கு எவ்வளோ டாலர் கொடுத்தாங்க? இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின். அடுத்து ஆர்டினன்ஸ் டே எந்த நாள்? ஆர்டினன்ஸ் டே எந்த நாள்? கமெண்ட் போடுங்க டக்குன்னு போடுங்க. அடுத்த கொஸ்டின், ரீசைக்ளிங் டே, குளோபல் ரீசைக்ளிங் டேயோட தீம் என்ன? டக்குன்னு கமெண்ட் போடுங்க. தீம். அடுத்த கொஸ்டின், இதை பார்த்துடக்கூடாது. ஸோ அடுத்த கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்குறேன். தீம் சொல்லிட்டீங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MCCIL அதோட அப்ரிவேஷன் என்ன? MCCIL அதோட அப்ரிவேஷன் என்ன? ஸோ இப்போதைக்கு இந்த கொஸ்டின் போதும். ஸோ நீங்களும் போய் குவிஸ் எடுத்து பாருங்கள். நம்ம கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கண்ணை மூடி தூங்கும் போது கேட்டு படுத்தாலும் உங்களுக்கு புரியும். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஷெடியூல் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வரும், 9 மணிக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வரும். 7 மணிக்கு மார்ச் 19 வரும், 9 மணிக்கு மார்ச் 20 வரும். ஏன்னா நிறையா பேர் 7 மணிக்கும் போடணும் 9 மணிக்கும் போடணும்னு வந்து நம்ம கம்யூனிட்டியில் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூடியூப்பில் நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா ஹோம் வீடியோஸ், அது பக்கத்தில் பிளேலிஸ்ட் கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் ஓட் பண்ணுங்கள் எப்போ எந்த டைமுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போடணுன்னு. ஸோ எல்லாருமே ஓட் பண்ணிடுங்க மறந்துடாமல். இன்றைக்கி 2 வீடியோ வரும். எந்த வீடியோக்கு லைவ் கவுண்ட் அதிகமாக வருதோ அந்த டைமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ